Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ தான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீக்கெண்டில் என்னோடய ஹேர் எந்த மாதிரி நான் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேருக்கு நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த சம்மர் சீசனில் சொல்லப்போனால் ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஏன்னா நம்மளோட வெதர் டெம்பரேச்சர்னால கூட இருக்கலாம், இல்லைனா அதிகமாக நம்ம வெளியே சுற்றிட்டு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டாக ட்ரைனஸாக ரொம்பவே ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ என்னோடய ஹேரில் நான் அதனால் என்ன யோசிச்சு சரி நம்ம ஹேர் மாஸ்க் ஒன்று ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணேன். ஸோ எப்போவே வந்து நான் மந்த்லி வந்து நான் வந்து ஹேர் ஸ்பா பண்ணுவேன். ஸோ சம்டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது குயிக்காக ஒரு இடத்துக்கு சடனாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, போகணுன்னு நினைக்கிற டைமில் என்ன ஆகும், அந்த டைம் ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணலான்னு நினைப்போம். நான் ரொம்பவே ட்ரைனஸாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு இருக்கவே முடியாது. சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்காது. ஏன்னா ஹேர் ஸ்பா வந்து ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் குறைஞ்சது ஒரு 1 hour எடுக்கும். 1 hour நம்ம அப்ளை பண்ணுறதுலே போயிடும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி அப்புறம் ப்ளோ ட்ரை நிறைய அதில் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் சில்கி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஆனால் நான் வந்து இது என்ன யோசித்தேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் இப்போ இருக்க நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து குயிக்காக முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து மாமா எடுத்த ஹேர் மாஸ்க் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதை பற்றி சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது என்ன மாதிரி இருக்குன்னு. இது வந்து எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபார் ஃப்ரிஸி ஹேர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஹேருக்கு வருது. நான் இந்த ப்ராண்டில் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் இது வந்து வித் அர்கன், அவகேடோ ஆயில் அண்ட் மில்க் ப்ரோட்டீன். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 599. கண்டிப்பாக ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வாங்கலாம். அண்ட் இது நீங்கள் வந்து 2 years வச்சு 2 yearல 1 year வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்ஸ் வந்து 1 year வரைக்கும் போகாது. என்னோடய ஹேர் லென்த் படி 4 times தான் யூஸ் பண்ண முடியும். உங்களோட ஹேர் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் 1 time நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹேருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஹேர் மாஸ்க்காக பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பேரபேன், சிலிக்கான் எதுவுமே கிடையாது. இதை நம்மளோட ஹேர் ஃப்ரீயாக வைக்க உதவும், அதோட ஸ்ட்ராங்கராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் நான் எல்லா ப்ராடக்ட்டும் இதில் வந்து முடிச்சிருப்பேன். ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராண்ட் நல்லா பிடிச்சிட்டு அப்படின்னாலே நான் வந்து அந்த ப்ராண்டில் இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பாதி டப்பா காலி ஆகிட்டு. இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்களே பார்க்குறீங்க என்னோடய ஹேர் எப்படி இருக்குது. அண்ட் இப்போது நம்ம வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாஸ்க் பற்றி சொல்லணும், என்னோடய ஃபேவரெட்னே சொல்லணும். கண்டிப்பாக யாரோட ஹேரில் என்ன மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லை ரொம்ப அது மாதிரி டேங்கிளாக ஒரு பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாஸ்க் நீங்கள் வீக்லி 1 time யூஸ் பண்ணுங்க, நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது வந்து கோம்ப் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. சும்மா அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி அப்படி ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வந்து ரொம்ப நார்மல் தான், ரொம்ப எந்த ஒரு ஃப்ராக்ரன்ட் ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா டச் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து என்னால் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா இப்போ நம்ம எங்கேயா அவசரமாக வெளியே போகிறோன்னா ஹேர் ஸ்பாங்கிறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இன்ச்சாக எடுத்து நல்லா நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணி அதை நல்லா மசாஜ் கொடுக்கணும். உங்களோட ஹேரில் அந்த க்ரீம் வந்து நல்லா அதாவது ஒரு மர்ஜ் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஹேர் ஸ்பா ஒர்க் ஆகும். பட் இது அப்படி இல்லை, நம்ம வந்து டைரெக்டாக எடுத்தோமா அப்படி நீங்கள் ஒரு ஹேர் டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பார்ட்டிஷன் எடுத்து இதை வந்து அப்ளை பண்ணுறேன். அடிக்கடி வந்து ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒரே சில ப்ராடக்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்,
ஸோ அப்படி இதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இப்படி தான் பேக் டு பேக் ஏதாவது ஒரு புது புது ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறது. ஏன்னா சம்டைம் வந்து யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏதாவது யாராவது கிளைண்ட் அப்படி ஏதாவது வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி விடணுன்னா நான் பண்ணி விடுவேன். ஆனால் நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பார்லர் ஐட்டம் வேறு, நம்ம ரெகுலர் டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது வேறு. ஏன்னா எல்லாமே நம்ம பார்லர் ஐட்டம் யூஸ் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு அப்படி நல்லா அப்படி கையால் அப்படி கோம் பண்ண மாதிரி அந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. முக்கியமாக அந்த மாதிரி நுனி பகுதியிலையும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. ட்ரையாக தெரியும்ல, அதனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். க்ரீம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்கு எனக்கு ஆகும். எனக்கு வந்து இது வந்து தேர்ட் டைம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு மாதம்தான், அதான் 1 மந்த்துக்கு இந்த ஒரு பாக்ஸ் வந்து போகும். என்னோடய முடி லென்த்துக்கு கண்டிப்பாக ஹேர் ஸ்பா இதெல்லாம் பண்ணுறது சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெட் மாஸ்க், அப்புறம் ஃபேஸ் மாஸ்க். ஸோ பொதுவாக வந்து என்னோடய பேம்பரிங் டே வந்து கண்டிப்பாக நான் எவ்ரி வீக் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஹெட் பாத் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமா எர்த் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஹெட் பாத் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹெட் பாத் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அப்போ நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே கழுவுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த க்ரீம், ஹேர் மாஸ்க் க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு ஆயில்னஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை நல்லா உங்களோட ஹேரில் இருந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நீங்கள் ஷாம்பு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு 1 டைம் அப்ளை பண்ணால் போதும். நல்லா வந்து உங்கள் ஹேர்லேருந்து ஷாம்பு ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நான் ஹெட் பாத் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போது நான் ஹெட் பாத் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து சீப் எதுவுமே எடுக்கலை. இப்போ பாருங்கள். ஸோ நான் அப்படி கையாலே அதை வந்து கோம் பண்ணுறேன். அண்ட் அப்படி அது அழகாக அந்த டேங்கலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகும். ஸோ இது தொடும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும். இது வந்து நான் ட்ரை பண்ண ரியலி ரொம்ப நல்லா சூட் ஆச்சு என்னோடய ஹேருக்கு. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், கையாலே கோம் மாதிரி பண்ணி விட்டுட்டு அது அப்படி நான் என்ன பண்ணுறேன், ரூம் டெம்பரேச்சரில் வந்து காய விட போகிறேன். காய்ச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஹேர் வந்து தலையில் இருக்குங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஸோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறாதீங்க, உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போது நான் வந்து லாஸ்ட் அதாவது இது வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட 3rd டைம் நான் யூஸ் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. அப்படி உங்களுக்கு முடி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ், ஸ்மூத் அண்ட் நல்லா ஷைனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது டெய்லி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. டெய்லி வந்து நம்மளால் கட்டுப்படி ஆகாது. ஸோ வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு ரொம்ப ஷைனாக நல்லா சில்கியாக ஸ்ட்ராங்கராக ஹெல்த்தியாக வேணுங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாம்பு பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி கூட போடுறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி நம்ம ஹேருக்கு ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.